ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்டி கோர்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லா கிராஜுவேட்டுக்கு தான். சரிங்களா? அதுவும் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி உமன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும், அதுவும் அன்மேரிடாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி கிட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எல்எல்பி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? எல்எல்பியில் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே, 5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எல்எல்பி பண்ணிட்டுருப்பீங்க. 5 இயர்ஸ் கோர்ஸ்னால் நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு எல்எல்பி பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை போல் இந்த மாதிரி எல்எல்பி டிகிரி நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸு இல்லை 5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் 55% வந்து நீங்கள் மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து 5 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டென்யூர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 14 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக 10 இயர்ஸ் தருவாங்களாம். ஸோ ஃபர்தராக 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சர்வீஸ் பார்த்தோன்னா இந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் காஸ்ட், இந்த கோர்ஸோட ட்ரைனிங் காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 18,975 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரீஃபண்ட் காஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் இருக்கிறப்ப நீங்கள் அதை பே பண்ணணும், அது வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்கும், அதுக்கான மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொமோஷன் க்ரைட்டேரியா பற்றி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரேங்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேங்க்கான இந்த பேசிக் பே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவல் பற்றியும், சரிங்களா, ரேங்க் என்னென்ன ரேங்க் வருது அதுக்கான பே என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதர் அலோவன்சஸ் அப்புறம் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, www.joinindianarmy.nic.in சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டுங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பியில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ன்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் சென்டரில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அப்புறம் லேட்டராக தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி வந்து இந்த செலெக்ஷன் அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்நாடகா தான் இருக்குது, அதாவது பெங்களூர் தான் இருக்குது. மற்றபடி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆர்மி அந்த வெப்சைட்லேயே வந்து இருக்குது, நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ட்ராவலிங் அலோன்ஸுமே இருக்குது சொல்லியிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 4, 2025 சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 5லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 4, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அறிவிச்சிருந்தேன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்டி கோர்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். ஒன்லி லா கிராஜுவேட், அதுவும் அன்மேரிடு ஃபீமேலாக தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.